டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னர் அலசி ஆராய ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஏன்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணல, 15 லட்சம் பேர் எழுதி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேங்க்கில் வந்திருப்பீங்க. 9491 வேகன்சிஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ், இன்க்ரீஸ்டு வேகன்சிஸ் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஒரு நல்ல வேகன்சிஸ் தான். ஸோ இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா ஆகாத, அதிகப்படுத்துவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எனக்கு கவுன்சிலிங் போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டு வேலை கிடைக்காம வர நபர்களும் இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சிவிலாம் அப்லோட் பண்ணுவீங்க, கவுன்சிலிங் போயிட்டு அங்கே ஜாப் இல்லாமல் வரக்கூடிய சுச்சுவேஷனும் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகே, ஏன்னா பல்வேறு துறைகளிலிருந்து வழங்கப்பட்ட அந்த பணியிடங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒன்று, அதனுடைய கல்வித்தரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கல்வித்தரம் வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனியாக அடுத்த கட்ட ப்ராசஸ் நடக்கும். அதுக்கான லிஸ்ட்டு தனியாக ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ சேம் கேட்டகரியில் இருக்கிறவங்க குரூப் 4ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஜூனியர் ரெசிடென்ட்டோ விஏஓ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிளாக இருக்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதனால் நிறைய ஏற்கனவே குரூப் 4ல் இருந்து திரும்ப இந்த டைமும் எழுதுகிறவங்களும் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இன்னொரு பெட்டரான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போகலாம் அப்படின்னு எழுதியிருக்கலாம், இல்லை விஏஓ ஆகலாம் அப்படின்னு எழுதியிருக்கலாம். ஸோ அவங்க சூஸ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை குரூப் 2 பார்த்திங்க அப்படின்னா கிளியர் பண்ணிவிட்டு அதை நோக்கி பயணம் செய்யக்கூடிய, அதுக்கு ப்ரிப்பரேஷனை கொண்டு போகக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஸோ குரூப் 4 சூஸ் பண்ணாமல் போகக்கூடிய சான்சஸும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே தான் கவுன்சிலிங் போனால் தான் தெரியும் எக்ஸாக்டாக எந்தெந்த ரேங்க்குக்கு எந்த போஸ்டிங் கிடைச்சது அப்படிங்கிறத அந்த டேட்டா டிஸ்க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு அசம்ஷன். இது வரைக்கும் போன டைம் கிடச்சிருக்கு, இந்த கட் ஆஃபுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தாலும் தெரியும். அண்ட் இப்போ இருக்கக்கூடிய வேகன்சிஸை வச்சு நம்ம அக்யூரேட்டெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டியிலேருந்து, இப்போ நான் ஒரு பிசி எம்பிசியில் இருக்கேன், நான் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நான் முதல்ல போயிட்டு ஜென்ரல் கேட்டகரியில் நான் என்னுடைய ஜாப் போஸ்டிங் அவைலபிளாக இருக்குது, என்னால் அங்கேயே எடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்கும். பின்னாடி வரவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் ஃபில் ஆக தான் செய்யும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம எந்தெந்த கம்யூனிட்டிலேருந்து எவ்வளோ பேர் ஜென்ரலாக போய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் இப்போது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ரேங்க் எப்படி எடுத்தாங்க, அவங்க கம்யூனிட்டிலேருந்து எடுத்தாங்களா, இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் போய் எடுத்தாங்களா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே, இது எல்லாம் எங்களுக்கும் தெரியும் சார் அப்படின்னா ஓகே. தெரியாதவங்களுக்கான இந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம ஒரு விஷயம் இருக்குது, இது அவங்களுக்காக இதை அப்டேட் பண்ணிடுறேன். தென் ஸோ இது நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சார், ஒரு 170+ கொஷின்ஸ் போட்டிருக்கேன் சார், நான் என்னுடைய கம்யூனிட்டியில் எனக்கு ஒரு 500 ரேங்க்கில் 500 போஸ்ட் இருக்குது. இப்போ பிசியில் ஒரு 500 போஸ்ட் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னா 500 போஸ்ட்டில் நான் என்னுடைய கம்யூனல் ரேங்க்கும் 500க்குள்ளே இருக்குது சார். உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். இல்லை சார் கொஞ்சம் பின்னாடி இருக்கேன், எனக்கு வருமா வராதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு வரலாம், வராமல் போகலாம். இதை நம்மளால் 100% அக்யூரேசியாக சொல்ல முடியாது. ஸோ பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ நிறையா இருக்குது. ஸோ உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி பிரியும். சரிங்களா? ஆண்களுக்கு இவ்வளவு, பெண்களுக்கு இவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பெரியுது. சரியா? நல்ல ஸ்கோர் எடுத்தும் இந்த ரிசர்வேஷனால் கிடைக்காமலும் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்திருந்தாலும் ரிசர்வேஷனால் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதனால் இதுதான் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. சொல்கிறவங்களாம் ஒரு ரஃப் இதை ஒரு பேஸ் பண்ணி நம்ம இவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கீங்க, இதுக்குள்ளேருந்து வரலாம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இதனால் நீங்கள் மனம் வச்சுருக்க ஆளாகிடாதீங்க. சரியா? ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, ஸோ வரட்டும், பார்க்கலாம். நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற 100% கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு 100% இந்த ரேங்க்கில் இருக்கேன், நான் டாப் 100ல் இருக்கேன், 200ல் இருக்கேன், 300 இருக்கேன், ஓவரால் ரேங்க் இதில் இருக்கேன், கம்யூனல் ரேங்க்கில் 200 300க்குள்ளே இருக்கேன், எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஓகே. ஸோ மீதி நபர்கள் நீங்கள் எனக்கு பார்டரில் இருக்கும், வரலாம் வராமல் போகலாம் அப்படிங்கிற இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ நீங்கள் இனி பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்தடுத்த ப்ரிப்ரேஷனை கண்டிப்பாக கொண்டு போய் தான் ஆகணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க,
உங்களால் இன்னும் 1 மார்க் 2 மார்க் வந்து கூட வாங்கியிருந்தால் கிடச்சிருக்கும். உங்களுக்கு இப்போவே தெரியும். கவுன்சிலிங் போயிட்டு சில பேர் வந்து லேட்டாக ஃபீல் பண்ணி மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு வழி இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் இந்த மார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்புங்க. ஏன்னா இது வந்து ஒரு போட்டித் தேர்வு. இது வந்து ஒரு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணால் தான் மற்றவங்கள செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த தேர்வுகளை நம்மளால் வெற்றி அடைய முடியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10,000 பேர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த 10,000 பேருக்கான ஹார்ட் ஒர்க்கை நம்மளும் ஓகே இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இணையாக நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். இனியும் ஒவ்வொரு நாளும் உங்களோட ப்ரிப்ரேஷன், ஏன்னா இவ்வளோ நாள் படித்த ஒரு மாதிரி டயர்ட் ஆகிருப்போம். எஸ் புரியுது. பட் நீங்கள் இந்த ஜாபை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது உறுதியாக நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் உழைப்பை கொடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படித்து தான் ஆகணும். எந்த நேரத்தையும் வீணடிக்காமல் இருந்து தான் ஆகணும். ஸோ மற்றவங்க நீங்கள் ஒரு 150 போட்டிருக்கீங்க, 160 தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 1000 ரேங்க்குள்ளே வந்துடலாம். ஓகே, உங்கள் கம்யூனிட்டிலே 1000க்குள்ளே கூட வரல அப்படிங்கும்போது வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகிறீங்க. இது இல்லைன்னா அடுத்து உடனே இருக்க போகுது இப்போ எக்ஸாம். சரியா? இதை விட பெஸ்ட்டு உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வேறு வாய்ப்புகளே வந்து உடனே கிடைக்கிறது எந்த வருஷமும் நடக்கலை, இப்போ நடக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக கொடுத்து ஒரு வேளை பார்டரில் போயிட்டு நான் ஏதாவது ஒரு இதில் வந்து எங்கேயோ ஒன்று எடுத்துறதுக்கு பதிலாக இப்போ இன்னும் நல்லா உங்களை வந்து இன்னும் 10 மார்க் கூட எடுத்து ஒரு 180+ எடுத்து நீங்கள் நினச்ச மாதிரி டாப் 100 ரேங்க்குள்ளேயே வந்து எந்த ஜாப் வேணாலும் எங்கே வேணாலும் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போக முடிகிற அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் பெஸ்ட். இதுதான் அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு. இல்லை சார் நான் 4-5 வருஷமாக படிக்கிறேன், நான் வந்து பரவாயில்ல இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்போது பண்ணலாம் முடியும் அப்படின்னு நினச்சி உங்களுடைய உழைப்பை கொடுங்க. ஓகே சார், இன்னும் நான் 130 140க்குள்ளேயே தான் சார் இருக்கேன், 4-5 வருஷமாக நான் இம்ப்ரூவ் ஆகலைன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நீங்கள் இம்ப்ரூவே பண்ண ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். நல்லா படிக்கிறவங்க, இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இன்னும் உங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இதுதான் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். எங்கெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள். டெய்லியும் படிங்க, ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. ஒரு நாள் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப படிங்க. வேறு வழியே இல்லை. வரக்கூடிய தேர்வுகள் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இது எல்லாத்துலேயும் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு இன்னும் உங்களுக்கு என்ன பண்ணணும், இதை விட வேறு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகணும் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஜாபுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும். நம்ம போகலை அப்படிங்கிறது, நம்ம கூட படித்தவங்க போகலாம், போகாமல் இருக்கலாம். ஸோ நமக்கு அது வருத்தமாக தான் இருக்கும். பட் அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய அந்த மன உறுதியை யார் கொடுப்பாங்க அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ உங்களுக்குள்ளே இருந்து அது வந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். வலி வேதனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக திட்டமிடுங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய உள் மனசு சொல்லு. என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நினைக்கிறீங்களோ அதை இப்போ பண்ண ஆரம்பிங்க. இப்போவும் அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா இனி எப்போவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உழைப்பை உடலாலும் மனதாலும் வந்து டயர்டாக இருப்போம். பட் அதுக்கான மோட்டிவேஷன் நம்மளே எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஸோ அப்போ சொல்லும்போது, ஒருத்தர் சொல்லும்போது அப்பப்போ கேட்குறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டைமில் நல்லாயிருக்கும், ஆறுதலாக இருக்கும். பட் லாங் டேர்மில் உங்களுக்குள்ளே அது இருக்கணும். ஸோ அந்த உங்களோட ப்ராசஸ் என்றைக்கு முடியுதுன்னா நீங்கள் நினச்ச ஜாபை அச்சீவ் பண்ணுற வரைக்கும், அது வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக டீம்லேருந்து எப்பயுமே இருக்கும். தேர்வில் வெற்றி அடைந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஸ்கோர் பண்ணவங்க இன்னும் நல்ல ஜாபில் வந்து போங்க. இன்னும் பிரச்சனை. அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு வந்து தயார்படுத்திக்கோங்க. கம்மியாக எடுத்தவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். டெலிகிராமில் டெய்லியும் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பேட்ச் வேணாலும் அதுவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே வந்து தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எந்த சப்போர்ட் ஏற்கனவே
கிளியர் பண்ணவங்க, ஐ மீன் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து நம்மளுடைய ஹோம் டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ஃப்ரீ பெய்டு கிளாஸ் கொடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு 100-200 மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 இது எல்லாமே வந்து ஃப்ரீ பேட்சஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பெய்ட் பேட்ச் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், ஸோ இதில் இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தவங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறோம். நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. முன்னாடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகே, அடுத்தடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிசல்ட் சம்மந்தமான எந்த டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை ரிசல்ட் அப்டேட் பண்ணலை, டீமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் எங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இது இன்னும் நிறைய பேரை வந்து நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய ரிசல்ட் தான் எங்களோட மோட்டிவேஷன் தான் இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம கைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ், எங்களோட மோட்டிவேஷனாக இருக்கும் அது. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.